இந்த பிஜேபிக்கு எவ்வளோங்கய்யா ஓட்டு போடுவீங்க பிஜேபி அரசாங்கத்துக்கு அப்படின்னு கேட்டபோது மார்க் போடுவீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 0க்கு கீழே ஏதாவது இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன். ஜாதி அரசியல் இருக்கு இல்லையா, ஜாதி அரசியலோட முடிவு வந்து பாஜகவா தான். இவர் பேசுனதுக்கு ரெட்டியார்கள் ஓட்டுலாம் போட மாட்டாங்க, ரெட்டியார் பெண்கள் முதுகுலயே 2 குத்து குத்தணும். இந்த நாட்டில் வாழணுன்ற முடிவில் இருக்கிற எல்லாருமே பாஜகவுக்கு எதிரான செயல்பாடுகளில் தங்களை வந்து இணைச்சிக்க வேண்டியது அவசியம். தேர்தல் கமிஷனர் பேசுனதை பார்த்தீங்களா? என்ன பேசுனாரு? 3/4 மணி நேரம் 1 மணி நேரமா இது பார்க்குறவங்க எல்லாமே எப்பா தேதியே சொல்லுங்கப்பா, என்னப்பா இவ்வளோ நேரம் வரலாறுலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு அப்போ தான் ஒன்று பிளிங்க் ஆச்சு, இனி தேர்தல் நடக்குமோ நடக்காதோ. எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, அந்த இரங்கல் கூட்டத்தில் பேசுவாங்க தெரியுமா, ராமசாமி எவ்வளவு நல்லவர் என்றால் இப்படி பண்ணாருன்னு சொல்ற மாதிரி இந்தியாவோட தேர்தல் வரலாற்றை பார்த்தீங்கன்னா அத்தனை 1000 பேர் போயிருக்காங்க, இத்தனை லட்சம் பேர், 95 கோடி பேர், இது எல்லாத்தையும் சொல்றதை பார்த்தா இனி மேற்கொண்டு தேர்தல் நடக்காது, இதுதான் லாஸ்ட் சான்ஸ், பேசிடுவோன்னு அவர் பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் மோடிக்கு நெருக்கடிக்கு தகுந்த மாதிரி, அவரோட பிரச்சார திட்டத்துக்கு தகுந்த மாதிரி, அவர் பிஎம்ஓலேருந்தே வடிவமைச்ச மாதிரி ஒரு பயணத்திட்டம் வந்திருக்கு. 7 கட்டமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மோடி வந்து தன்னோட எலக்ட்ரல் டூர் டேட்லாம் கொடுத்துட்டு எலெக்ஷன் கமிஷன் இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டேட் அலைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெய்லர் மேடா அவருக்குன்னே அமைச்ச மாதிரி. அதில் ஒரு விஷயம் வந்து என்னதுன்னா, அந்த மோடி எப்படி எலக்ட்ரல் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருன்னா, தான் கண்டிப்பாக தோற்று போயிடுவேன் அப்படிங்கிற தொகுதிகள், அப்புறம் கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறது ரெண்டையுமே வந்து அவர் விட்டுருக்கார். அதை வந்து இதை வந்து செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன், கண்டிப்பாக தோற்று போயிடுவேங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வச்சுருக்காரு. முயற்சி பண்ணி பார்ப்போம், வந்தால் வருது வராட்டி போகுது அப்படிங்கிறத. ஆனால் வந்து இந்த செகண்ட் ஃபேஸ், இந்த ஒரு 4-5 கட்டங்களாக தேர்தல் நடத்தக்கூடிய இடங்கள் இருக்குல்ல, இப்போ மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம், இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் தனக்கு ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னா, அந்த இடங்கள்ல எப்படி வந்து இது அதில் என்னென்னா ஊப்பிலாம் கூட இருக்குது, 2-3 கட்டமாலாம் தேர்தல் நடத்துறதுக்கு வந்து பயங்கரமாக முயற்சி பண்ணியிருக்காரு. அது வந்து ஏன் 3 கட்டமாக தேர்தல் நடத்துறாருன்னா, நான் இந்த ஊரில் எப்படியாவது ஷோ காட்டி ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், அல்லது அவர் அதில் ஒரு தயக்கம் இருக்குன்னு புரிஞ்சுக்க வேண்டும். அந்த ஊர்லையும் நாம உறுதியாக வெற்றி பெறுவோம், ஹிந்தி பெல்ட், கவு பெல்ட்னு அவங்க குறிப்பிடுற இடத்துலையும் கூட தன்னுடைய வெற்றியின் மீது அவருக்கு கணிசமான அவநம்பிக்கை இருக்குன்னு தெரியுது. இந்த தேர்தல் தேதியை வந்து தமிழகத்துக்கு ரொம்ப குறுகிய காலம் அறிவிச்சது இருக்கு இல்லையா, இது ஏதோ திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு பாஜகவோட ஸ்கெட்ச் அப்படிங்கிற மாதிரியான சிலர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு இது அதிமுகவுக்கு போட்ட ஸ்கெட்ச் மாதிரி தெரியுது. ஏன்னா அதிமுக பக்கம் போவாங்கங்கிற மாதிரி ஒரு போக்க பாமகவும் தேமுதிகவும் காட்டினாங்க. கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை முடிவாகிற மாதிரி இருந்தது. தேதி அறிவிக்கப்பட்டு ஒரு நாள்ல பாமக வந்து பாஜக பக்கம் தாவுது. இப்போ அதிமுகவுக்கு இருக்க நெருக்கடி என்னன்னா, அவங்க உறுதியாக நம்பிட்டாங்க. இப்போ வேட்பாளர்களை இறுதி செய்யறதுல ஒரு நெருக்கடி இருக்கு. 2வது, வட தமிழகத்துல இதை நம்பிட்டு பாமக ஓட்டு நமக்கு வரும்னு நம்பிட்டு இருக்கிற சில நிக்கிறதுக்கு தயாரான கேண்டிடேட் இருப்பாங்கல்ல, அவங்க பின்வாங்குவாங்க. தோத்தாலும் கூட ஒரு தொகுதிக்கு அதிமுக செலவு பண்ண வேண்டிய தொகை இருக்குல்ல, அதை செய்ய அவங்க தயங்குவாங்க. இப்ப என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட அதிமுகவோட கழுத்தை முடிச்சிருக்காரு நரேந்திர மோடி. இதன் மூலமா இந்த ஸ்கெட்ச் போட்டது வந்து எடப்பாடிக்கு போட்ட ஸ்கெட்ச். அது நான் முன்பே பேசும்போது சொன்னேன், பாஜகவுக்கு ஒரு பிளான் பி இல்லாமல் ஈடி இவ்வளவு நாள் அமைதியா இருக்க வாய்ப்பு இல்ல. சிபிஐ இவ்வளவு நாள் பிளான் பி தான் வந்து பாமக வந்து இந்த கோழியோட கழுத்தை முறிக்கிறது தான் அவரோட பிளான். இப்போ இது அவருக்கு சைக்கலாஜிக்கலா அதிமுகவுக்கு என்ன நெருக்கடியை கொடுக்கும்னா, பாமகவை இந்த கூட்டணிகளை நம்பிட்டு இருந்த கட்சிகள்ல வேட்பாளரை கண்டுபிடிக்கிறது ஒரு சிக்கல் இருக்குமா கவனிங்க. இன்னொன்று, அவங்களுக்கு இருக்கிறது 27 நாள் தான் முழுசா சொல்லணும்னு சொன்னாங்க. அம்மா ஒரே நாள்ல வேட்பாளர் எல்லாம் அறிவிச்சவங்க வந்து அம்மா வழியில் வந்து எடப்பாடி அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதாவது வந்து ஜெயலலிதா வேஷம் வந்து ஜெயலலிதா தவிர மற்ற யாருக்கும் எடுக்கூடாது. தொப்பி வைக்கலாம், அது எம்ஜிஆர் ஆயிட முடியும். ஏன்னா எம்ஜிஆருக்கு இருந்த ப்ரிவிலேஜ், அவருக்கு இருந்த வேற எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இருக்குல்ல, ஜெயலலிதாவுக்கு இருந்த அது கிடைக்காது. ஒரு எடப்பாடி இப்படி நினைச்சிட்டு இருக்கலாம். அவர் ரொம்ப நம்ம பிகு பண்ணலாம், பாஜக நமக்கு பயப்படும் நினைச்சிருக்காரு. சரியா அவங்கள நோக்கி எரிஞ்சிருக்காங்க. இது என்ன ஆகுதுன்னா, ஒரு வேளை ஒரு குறிப்பிடத்தக்க 10% வாக்கு இந்த உடைச்சு கூட்டணி சேர்த்ததன் மூலமா பாஜக பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி அதிமுகவோட சதவீதத்தை குறைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20 கீழே கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சுது. 26 எழுதி வச்சுக்கோங்க. 26ல் பாஜக அமைக்கிற கூட்டணிக்கு தான் அதிமுக வரணும். தெரியல, அது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம யோசிக்கலாம். ஆனால் வந்து இப்போ நம்ம ஐயா வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு நேர்காணலில், இந்த பிஜேபிக்கு எவ்வளோங்கய்யா ஓட்டு போடுவீங்க பிஜேபி அரசாங்கத்துக்கு
அப்படின்னு கேட்டபோது மார்க் போடுவீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 0க்கு கீழே ஏதாவது இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன இப்போ போய் நேராக சேர்ந்துட்டாரு. வேற என்ன பண்றது? என் குழந்தை கடத்துல கத்தி வச்சீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? டீலுக்கு வரத்தானே செய்வேன். அன்புமணி தான் நான் குதித்தால் தலைகளாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு நேராக போய் வந்து பிஜேபி கூட்டணியில தான் சேருவேன். ஏன்னா அவங்க அமைச்சர் தரேன்னு சொல்லிட்டாங்க, நீங்க வாங்க டாடி அப்படின்னு சொன்னதாகவும், இல்ல இவர் வேண்டாம்ப்பா அங்க எல்லாம் போனா வந்து அந்த பயிலுவ ரொம்ப மோசமான பயிலுவ, அப்படி பெரிய டீல் இருக்கும்னு நான் நம்பல. இது வந்து கட்ரோட் அரசியலா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. பாஜக தன்னோட ஸ்டைல்ல தான் அது இருக்கும். ஏன் இந்த உறுதியா சொல்றேன்னு சொன்னா, அவரு பெரிய என்ன யோசிக்கிறாருன்னு சொன்னா, நிலத்தை வச்சு விவசாயம் பண்ணி ஏதோ கொஞ்சமோ கஞ்சியோ கூட குடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது அவரோட ஐடியா. கட்சி ஒரு நிலம் மாதிரி நினைச்சா, பையன் என்ன பண்றாருன்னா இடத்த வித்துட்டு பிளாட்டை போட்டுருவோன்றது பையனோட ஐடியா. ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாள் தாட்டாது. இப்படிதான் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து வெறுமனே டீலுக்கு நான் அமைச்சர் பதவி தர்றேங்கிறதுக்கு ஈல்டாவாங்கன்னு நான் நம்பல. அரசியல் களத்துல வந்து சூழலுக்கு ஏற்ப சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப முடிவு பண்றது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா எப்பயுமே வந்து தன்னுடைய சுயநலன் கருதி மட்டுமே, கட்சி நலன் கருதாம சுயநலன் கருதி மட்டுமே சந்தர்ப்பமா சுயநலமா வந்து முடிவு செய்து கொண்டிருக்கிற அரசியல் வந்து எடுபடாது. அதுவும் தீவிரமா வந்து இந்த ஒரு முறையெல்லாம் வந்து இந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தின காலகட்டத்திலேயே மருத்துவர் ஐயா என்ன பேசிட்டு இருந்தாருன்னா, நம்ம வந்து வன்னியர் சமூகத்தை முழுக்க வந்து அவங்க கபலீகரம் செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க, நமக்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டு அதே நேரத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற அரசியல் செல்வாக்கையும் பறிக்கிறதுக்கு பிஜேபி மோசமாக முயற்சி பண்ணது, ஆர்எஸ்எஸ் ரொம்ப மோசமான அமைப்பு, நம்ம வந்து நம்ம சமூகத்து இளைஞர்களே அவங்க தவறாக வழி நடத்துகிறாங்க, அதை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்லாம் பேசிட்டு இன்றைக்கி பிஜேபியில் போய் சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது யானை தன் தலையில் மண்ணவாரி போட்டுக்கிறதா இல்லை பன்னி தன் தலையில் மண்ணவாரி போட்டுக்கிறதான்னு தெரியல. அது என்னென்னா, இப்போது ஜாதி அரசியல் இருக்கு இல்லையா, ஜாதி அரசியலோட முடிவு வந்து பாஜகவாக தான் இருக்கும். அங்கே தான் போவாங்க. நீங்கள் ஜாதி அடிப்படையில் அரசியல் பண்ணுனா அதை கபலீகரம் பண்ணுறதுக்கு பாஜகவுக்கு ரொம்ப சுலபம். பாஜக எதிர்ப்பு அரசியல் பண்ணுறதுக்கு மூலமாக தான் இந்த இடத்துல கட்சியை வந்து தாக்கு பிடிக்க முடியும். இதில் இன்னொரு விக்டிம் பலியாடு இன்னொன்று வந்திருக்கு பார்த்தீங்களா, ஓபிஎஸ் தினகரன்லாம், இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட வந்து கம்ப்ளீட்டாக வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி. அது வந்து ராஜதந்திரம் சின்னம் கிடையாது, ராஜதந்திரமா ஒரு முடிவு எடுத்திருக்காராமா. வந்து ஓபிஎஸ் வந்து என்ன முடிவு எடுத்திருக்காராமா, இப்போ எப்படியாவது இந்த தேர்தலில் முடிவு பண்ணி இலைய வாங்கிடுவோம் அப்படின்னு போனா வந்து நீ இலையெல்லாம் உனக்கு கிடையாது, வா தாமரையில் நின்று போட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. ஐயோ இது என்னது நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிட்டே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த போது அவரு உடனே சரி ராஜேந்திரமும் முடிவு எடுத்துறமா, வேண்டாங்கய்யா நாங்கள் உங்களை வந்து ஆதரிச்சு பிரச்சாரம் பண்றோம், தேர்தலையே நாங்கள் நிக்கல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாராமா. அவரு அந்த முடிவுக்கு போயிட்டாரா? இல்ல அது வழக்கமா பந்தியில இடம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாரு, பாஜக வந்து குப்பத்தொட்டி பக்கத்துல நில்லுன்னு சொல்லிட்டாங்க. சரிதான், நீங்க அப்படி சொல்றீங்க. வந்து நம்ம வந்து பாஜக ராமசீனிவாசன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஆமா, ஒரு ஜாதி சங்க கூட்டத்தில் பேசியிருக்காரு இல்லையா, நிறைய வந்து புள்ள புட்டுகளை பெற்றுக்குங்க, அப்போதான் வந்து அது யாரு ரெட்டியார்கள் மத்தியில் பேசியிருக்காரு, ரெட்டியார் பெண்கள்லாம் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளணும், அப்போதான் வந்து அரசியல் சக்தி அரசியல் இதை வந்து பெற முடியும் அதிகாரத்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னது என்னாச்சு அவருக்கு? இல்லை இது பாஜக ரொம்ப காலமாக பேசுனது, இப்போ தமிழ்நாட்டில் அதை பேசுகிறாங்க. 3 பிள்ளை பெற்றுக்கிறதுன்னா ஒரு குழந்தைக்கு ஆகிற செலவு இருக்குல்ல, ஏதோ ஜாதி சங்கம் குழந்தைய வழக்கம் இல்லைன்னா கொண்டு வந்து சங்கத்தில் விட்டுருங்கிறாங்க. சரியா, பிள்ளைய பெற்றுக்க வழக்கம் இல்லைன்னா கொண்டு வந்து சங்கத்தில் விட்டுருன்றாங்க. இந்த ஜாதி சங்கம் என்னைக்காவது தான் ஜாதியில் இருக்கிற ஏழைங்களுக்கு ஒரு 10 ரூபா இறக்குன வரலாறு உண்டா? கட்ட பஞ்சாயத்து பண்ணும்போது ஜாதியில் இருக்க பணக்காரனுக்கு தான் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. இதெல்லாம் சரிதாங்க, இது இருக்கட்டும், அவன் வந்து கொண்டு வந்து குழந்தை விட அது இதுன்னு சொல்லுவான், இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு பேசிக்கிட்டு தெரியுது, குழந்தை பெற்றுக்கிறது யாரு? அது சரி, அந்த வழி பெண்களை இவங்க பெண்களுக்கு கொடுக்குற மரியாதை இந்த லட்சணம் தான். நீ பிள்ளை மட்டும் பெற்றுக்க அப்படின்னு சொன்னால் 2-3 குழந்தைய பெற்று உலகளாவிய அளவில் ஐரோப்பாவில் என்ன பண்ணுறான்னா, எப்போ சுற்றுச்சூழல் படித்து வந்துட்டாங்க, பெரிய ஆட்கள் பெரிய பதவிகளுக்கு போகிறாங்க, பெண்களுக்கும் இன்னைக்கு வந்து அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸும் ரொம்ப பெருசாக இருக்குது, விருப்ப ஆர்வங்களும் பெருசாக இருக்குது. நான் வந்து என்னுடைய சொந்த சுயகாலில் நிற்கணும், கணவனாக இருந்தாலும் கணவனை நான் சார்ந்து இருக்கக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடியது தான் வாழ்க்கை, உன்னை சார்ந்து உனக்கு அடிமையாக இருந்து வாழணுங்கிறது அவசியம் என்னவோ அப்படின்னு எங்கள் வீட்டம்மாவே அப்படி தான் இப்பயே திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ உன்னை வந்து என்னை அடிமையாக வச்சுக்கிறதுக்கு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க.
இப்படி பெண்கள் மாறிவிட்ட காலம். இந்த லட்சணத்துல ராமசீனிவாசன் வந்து பெண்கள் இவர் பேசுனதை பார்த்தா பெண்கள் யாரும் ஓட்டே போட மாட்டாங்க போல இருக்கு. இந்த பயலுக்கு ஓட்டு போட்டோம்னா அவ்வளவுதான், நம்ம வீட்டுக்குள்ளாரையே அடைச்சி வச்சு நம்மளை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. இவர் பேசுனதுக்கு ரெட்டியார்கள் ஓட்டுலாம் போட மாட்டாங்க. ரெட்டியார் பெண்கள் முதுகுலயே 2 குத்து குத்தணும். இல்லை நான் என்ன சொல்றேன்னா, நீங்க போயிட்டு அவங்க எந்த ஜாதி சங்க கூட்டத்தில் பேசினாங்களோ அந்த ஜாதி பெண்கள் மத்தியில போய் என்னம்மா வீரத்தாயா மாறுறீங்களா, 4 புள்ள பெத்துக்கிறீங்களான்னு கேட்க சொல்லுங்க, ஒரு சர்வே எடுக்க சொல்லுங்க, என்ன பதில் வருதுங்கிறத பார்த்துக்கலாம். ஆனா இது அவர்கள் பெண்கள் மேல வச்சிருக்கிற மரியாதையின் வெளிப்பாடு, இவங்க பெண்களை எப்படி மதிக்கிறாங்கிறதுக்கான வெளிப்பாடு. இந்த மாதிரிதான் வந்து நேத்து இப்படி குழந்தை பெத்துக்குங்க அப்படின்னு சொல்ற பிஜேபி காரங்க எதுக்கு சொல்றாங்கன்னா, ரோட் ஷோ நடத்தும் போது எங்களுக்கு கூட்டம் வர மாட்டேங்குது, அதனால அவங்க மற்ற கட்சிக்காரங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி பிஜேபி காரங்க கிட்ட ஆர்எஸ்எஸ் காரங்க கிட்ட தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்மளால கூட்டமே வர மாட்டேங்குது, கொஞ்சம் கூட குழந்தை பெத்து. இல்ல இதுல ஒரு அறிவியல் பூர்வமான பின்னணி இருக்கு. நீங்க உலகளாவிய அளவுல எங்க குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம்னு பாத்தீங்கன்னா, எங்க வாழ்க்கை உத்தரவாதம் இல்லாம இருக்கும், இந்த அன்சர்டனிட்டி இருக்கிற இடத்துல. நீங்க பாத்தீங்கன்னா ரஷ்யால ரொம்ப தூரத்துல இருக்கிற அந்த எல்லையில் ஆர்டிக் பிரதேசத்துக்கு பக்கத்துல இருக்கிற இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க 4 குழந்தைகள் சராசரியா இருக்கும். ஏன்னா குழந்தை உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவுங்கிறதுனால ஒண்ணு. 2வது அங்க உழைப்புக்கு ஆள் தேவைப்படும். ஸோ ஒரு குழந்தை 10 வயசு ஆச்சுன்னு சொன்னா அது கூடுதலா வேலை பார்ப்பீங்க. இதே சினாரியோவை நீங்க பீகார்ல பார்க்கலாம். சில பின்தங்கிய பகுதிகளில் 4 குழந்தைங்கிறது சர்வசாதாரணம். இந்த ஆஷா பணியாளர்கள்லாம் போய் செக் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கருத்தடை சர்ஜரிக்கு போனா யார் பாத்துக்கிறது வீட்டை, அதனால கூடுதல் குழந்தை பெற்றுக்கிறவங்க இருக்கு. இது 2 இது இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஆராய்ச்சிக்காரங்க மத்தியில் 2 அபிப்பிராயம் இருக்கு. இது ஒரு அபிப்பிராயம் நீங்க சொன்னது இருக்கு இல்லையா, வாழ்க்கை நிலைமைகள் பின்தங்கி இருக்கிறதுக்கும் பிறப்பு விகிதத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது உண்மையா சொல்றாங்க. இப்போ வாழ்க்கை நிலைமைகள் முன்னேறதுக்கும் பிறப்பு விகிதம் குறையறதுக்கும் குடும்ப கட்டுப்பாட்டு முறைகள், குடும்ப கட்டுப்பாடுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு அது ஒரு முக்கியமா இருக்கு. ஆனா கேரளாவையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டு ஆராய்ச்சி செஞ்சாங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முடிவை ஒன்று சொன்னாங்க. இப்போ நம்மளை விட வந்து பல வாழ்க்கை நிலைமை தர நிலைமைகளில் அவங்க கொஞ்சம் முன்னாடியே இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய குடும்ப கட்டுப்பாட்டு முறையினுடைய நோக்கம் வேறானது, கேரளா அல்லது மேற்கு வங்காள சமூகத்தினுடைய இது வந்து வேறொன்று. என்னென்னா, தமிழ்நாட்டில் தான் பெண் விடுதலை இயக்கம், பெண் விடுதலையை ஒரு அடிப்படையான விஷயமா பேசின வந்து திராவிட இயக்கங்கள் வந்துச்சு. எப்போ அவர் வந்து 25ஆம் ஆண்டு வாக்குலேயே வந்து பெரியார் என்ன சொன்னார்னா, குழந்தை பெற்றுக்கிறது, கற்பத்தடை பற்றி ஒரு புத்தகம் போட்டார். குழந்தை பெற்றுக்கிறதும் வேணுங்கிறதும் வேண்டான்னு முடிவு பண்ணுறதும் பெண்ணுடைய உரிமை அப்படின்னு பேசினார். இந்த அடிப்படையான முறை இருக்குது இல்லையா, இது வந்து இந்த சமூகங்கள்லேயே இப்போ நம்ம சமூகம் வேறுபட்டதாக இருந்தது அப்படின்னு ஏற்கனவே நடந்திருக்கிற ஆராய்ச்சிகளே காட்டியிருக்கு. இது அவங்கெல்லாம் வந்து முன்னேறி வந்து இப்படி குழந்தை பெற்றுக்கிறத குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நம்மெல்லாம் குழந்தை பெற்றுக்கிறத வந்து கட்டுப்படுத்துறதன் மூலமாக, பெண் உரிமையை வந்து பேணுவதன் மூலமாக ஒரு வளமார்ந்த வந்து சூழலை ஏற்படுத்துவதற்கு அந்த பாதையை நோக்கி போயிருக்கோம். சித்தாந்த பெண்கள் ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து பிஜேபிக்காரங்க பின்தங்கிய சிந்தனையோடு இருக்கிறதுனால அது முரட்டுத்தனமான மோசமான சிந்தனை மாதிரி. இப்போ ரோட் ஷோ நடத்தும் போது எங்கே பின்னாடி நின்றுட்டு இருக்கீங்களா, அப்படியே போக போக நீங்க அப்படியே சைடியா வாங்க அப்படின்னு வந்து அவங்க தலைவர் சொல்ற அளவுக்கு வந்து மூஞ்சா இருக்கேன்னு மோடிக்கும் சந்தேகம் வரல. அதுதான் கொஞ்சம் டல்லா தான் இருந்தார் அவரு. மோடி வந்து நம்மூர் ஜனங்களை எல்லாம் கம்மியா தாங்க பார்த்திருப்பாரு. எலெக்ஷன் டைம்ல மட்டும் தானே வந்து போயிட்டு இருக்காரு. சாதாரண மக்களே கம்மியா தானே பார்ப்பாரு. நம்ம சாதாரண மக்களை கம்மியா தான் பார்ப்பாரு. அதுவும் தென்னிந்தியர்களை அவர் பார்க்கறதே கிடையாது. எலெக்ஷனுக்கு தான் 10 முறை வந்திருக்காரு, இன்னும் 2 முறை வரப்போறாருன்னு வேற சொல்றாங்க. அதனால அவருக்கு எதை பார்த்தாலும் இது என்ன இந்த மூஞ்சை நம்ம முன்னாடி பார்த்தோமா இல்லையான்னு சந்தேகம் தான் இருக்கும். சந்தேகம் இருந்தாலும் சரி, கொடுத்த காசுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பானுவா, நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற கணக்கில் போவார். எலக்ட்ரல் பாண்ட் வந்து கேஸ்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆமாம், திடீர்னு ஆவேசம் இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு பேசுகிறத பார்த்தா பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த பர்ஃபெக்ஷன் தான் எனக்கு அந்த பாபநாசம் படத்தில் சொல்கிற மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறதா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் கொண்டு வந்து கொடுங்கயான்னு சொல்லிட்டு இருக்காரு. சந்திரசூட் வந்துட்டு எஸ்பிஐ வந்து என்ன பண்ணுறது, கேஸுக்கே வரல. எங்கேயா நான் போன முறை வந்து அன்னைக்கு கோர்ட்டுக்கே வரல, எங்கே எஸ்பிஐ எங்கே அப்படின்னு கேட்டேன்னு, ஐயா அன்னைக்கு அவர் லீவுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, முக்கியமான கேஸ், நீ பாட்டுக்கு ஒரு வந்து பாண்டோட எலக்ட்ரல் பாண்டோட நம்பர்ஸ்லாம் எதுவும் கொடுக்காம நீ பாட்டுக்கு ஏதோ கொடுத்துட்டு கம்முன்னு போயிட்டியே, இவ்வளவு துணிச்சலா அப்படின்னு சொல்லி திட்டி உடனே அவன் அடுத்த முறை இதாகணும் அப்படின்னு சொல்லி நேற்று வந்திருக்காங்க. நேற்று வந்தோன்னு ஒழுங்கா 21ஆம் தேதி ஒழுங்கா கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடையில வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன பண்ணியிருக்குதுன்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்து எல்லா கட்சிகள்ட்டையும், ஐயா நீங்கள் எவ்வளோ வந்து பாண்டு வாங்கியிருக்கீங்க, கொஞ்சம் நீங்கள் கட்சிக்காரங்களே பார்த்து கணக்கு பார்த்து சொல்ல முடியுமா,
அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா, நீங்களே கொஞ்சம் பார்த்து சொல்லிருங்க அப்படின்னு கடிதத்தை கேட்டுட்டு ஒரு 2 கட்சிக்கு மட்டும் வந்து முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு இவங்க பாட்டுக்கு இவங்களே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே அவ்வளவு நிதி வாங்கியிருக்கு. ஐயோ 600 கோடி ரூபா பணம் வாங்கினவனுக்கு வந்து கணக்கு சொல்றியா, 6000 கோடி ரூபா பணம் வாங்கினதுக்கு என்னையா கணக்கு அப்படின்னு கேட்டா அது இப்பதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அது எவ்வளவு அநாகரிகமான எல்லைக்கு ஒரு அரசு வங்கியை, இந்த உலகத்தின் முக்கியமான ஒரு வங்கியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இதை பத்தி ஏதாவது யூனியன்கள் ஏதாவது பேசுனாங்களா? யாரும் எதுவும் பேசல, ஒன்றும் பெருசா பேசல. முன்னாடிலாம் வந்து எப்படி நடந்ததுன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச 2000ஆம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் வாங்கியிருக்கிற கடன் அளவு என்ன அப்படின்னு வங்கிகள் வெளிப்படுத்தும். ஊழியர் சங்கங்கள் வந்து வங்கி ஊழியர்கள் சங்கங்கள் வந்து இதை வெளிப்படுத்தி இப்படி நாடு மோசமா போயிட்டு இருக்கு, நீங்க நல்ல நோக்கில் இப்படி திருப்பி விடணும் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஆனா இப்ப வங்கி ஊழியர் சங்கங்களும் அதை பற்றி ஒன்றும் பெருசா கவலைப்படல. எஸ்பிஐ என்ன செஞ்சுட்டு இருக்கு, இப்படி மோசமாக நடந்துட்டு இருக்குங்க. இதோட எலெக்ஷன் கமிஷன் வந்து எவ்வளோ கேவலமாக நடந்துக்க முடியுமோ, இப்போ எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுலேருந்து எலக்ட்ரல் பாண்டு இது பண்ணுறதுலேருந்து இப்போ இவர் போட்டிருக்கிற வந்து விதிமுறைகள்லாம் இருக்குது இல்லை, அதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு மட்டும்தான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று வந்து ரோட் ஷோவில் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பள்ளி குழந்தைகள் வந்து சீருடையோடு இருந்திருக்காங்க, அதுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அவர் பதில் சொல்லினா கூட கம்முன்னு தான் விடுவாங்க. அது சரி, விதிமுறைகளை மீறிட்டாருன்னு சொன்ன லவாசாவோட கதி என்னாச்சு? ஒய்ஃபோட ஆஃபீஸ்க்கு அங்கெல்லாம் ரைட் அடிச்சாங்கல்ல. நீங்க அப்படிலாம் பயமுறுத்தக்கூடாது வந்து பிஜேபி. ஏன்னா இப்போ வந்து சும்மா தானே அவங்க காபந்து கவர்மெண்ட் தானே, அதனால இப்போ அதுல ஒரு விஷயம், இதுல வந்து எஸ்பிஐக்கு ஒரு சாதகமான இது இருக்கு. பின்னாடி ஒருத்தர் சைக்கிளே இல்லாம வர்றான் பாருன்னு சொல்லி, ஏங்க நான்லாம் கேவலமா இல்லைங்க, என்னை விட கேவலமா ஒருத்தர் பின்னாடி வர்றாங்க, அது எலெக்ஷன் கமிஷனு அப்படின்னு சொல்லி இவங்க தான் பேரை காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. சந்திரசூட்டும் கூட என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இப்ப பேசினாதான் பேசுறதுக்கு வாய்ப்பு, அவ்வளவுதான், அதனால பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டோட மரியாதைக்குரிய நபரா இருந்தோன்ற பேரை வாங்கிக்கலாங்கிறதுக்கு மேல அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஆட்சி என்ன பேசினாலும் வந்து அவரு எலெக்ஷன் கமிஷனோ இவங்களோ எஸ்பிஐயோ ஒன்றும் பெருசா கவலைப்படாம இருக்காங்க. இதில் எல்லாத்துலேயுமே வந்து இவ்வளவு வந்து எலெக்ஷன் சிஸ்டத்தை, எலக்டோரல் சிஸ்டத்தை, நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து இவ்வளோ கரப்ட் பண்ணியிருக்காங்க பிஜேபி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து ரிபப்ளிக்கை காப்பாற்றிக்க போகிறோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையான கேள்வியோட சம்மந்தப்பட்ட ஒரு தேர்தல். அந்த கேள்விக்கு வந்து மக்கள் கண்ணும் கருத்துமா இருந்து பதிலளிக்கணும். கார்கேவும் வந்து எலெக்ஷன் டேட் அறிவிச்ச உடனே அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து இந்த தேர்தல் ஆமா இந்த குடியரசை காப்பாற்றுவதற்கான ஒரு இறுதி வாய்ப்பு அப்படின்னு சொன்னாரு. அதை வந்து நம்ம வாசகர்கள், நம்ம மக்கள் வந்து கருத்தில் வைத்துக் கொள்ளணும். செயல்படுறவங்களும் மற்ற தன்னுடைய தனிப்பட்ட விருப்பங்களையோ கவலைகளையோ முன்னிறுத்தாம இது நம்முடைய கார்கே சொன்ன அதே தான், இது இறுதி வாய்ப்பு. இந்த இறுதி வாய்ப்பை நோக்கி நாம நகரணும். மற்ற பிரச்சனைகளை, மற்ற முரண்பாடுகளை பேசிக்கிறதுக்கான அவகாசம் பின்னாடி வரலாம். ஆனா இந்த வாய்ப்பை தவற விடுறதுங்கிறது இனி அதுக்கான வாய்ப்பு வரப்போறது இல்லை. இடியமின் அவங்க பிரசிடென்ட் கிளம்புற வரை அவர் ஒரு விசுவாசமான சமையல்காரர். பிரசிடென்ட் ஃபிளைட்டு எல்லையை தாண்டின உடனே தான் இடியமீனோட நிஜமான முகம் வெளியில வந்தது. அதே தான் இங்கேயும் நடக்கும். இவர்களுடைய இன்னும் மோசமான 10 வருஷம் முன்பு நாம கற்பனையே பண்ணிடாத பல செயல்களை அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க. அடுத்த டேர்ம் வந்தாங்கன்னா இதை விடவும் மோசமான எல்லைக்கு போவாங்க. நம்முடைய குழந்தைகளோட எதிர்காலத்தை காப்பதற்கான எல்லா வாய்ப்பையும் நாம அடைச்சிடுற மாதிரி ஆகும். அதனால இந்த முறை எல்லாரும், இது ஒவ்வொருத்தரோட பொறுப்பு, வெறும் கட்சிகளோட கடமைன்னு மட்டும் நான் பார்க்கல. இந்த நாட்டில் வாழணுன்ற முடிவில் இருக்கிற எல்லாருமே பாஜகவுக்கு எதிரான செயல்பாடுகளில் தங்களை வந்து இணைச்சிக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம குறிப்பாக சொல்ல வேண்டிய செய்தி. கண்டிப்பாக நம்ம மட்டும் இல்லை, மக்களும் அப்படி நினைப்பாங்கன்னு நான் ஆழமாக நம்புகிறேன். நான் பார்க்குற மக்களும் அப்படி தான் பேசிக்கிறாங்க. சாதாரண மக்கள் தெருக்களில் நடந்து போகும்பொழுது ஒவ்வொருத்தரும் அப்படி தான் பேசுகிறாங்க. கண்டிப்பாக நம் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி வலுவாக யோசிக்கிறாங்க. மற்ற பகுதிகளில் இருந்த மக்களும் வலுவாக அப்படி தான் யோசிக்கிறாங்கிறது வெளி மாநிலங்களில் இருக்கிற பல நண்பர்கள் பேசுகிறதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. அவங்க இந்த மீடியாவை கட்டுப்படுத்தலாம், மற்றது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தலாம், ஆனால் மக்களுடைய மனங்களை கட்டுப்படுத்த முடியாது. சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் நேசிக்கிற மக்களுடைய மனங்களை என்னாலும் பிஜேபியால் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் அப்படியே நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.